அமர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த பாடல் வரிகளை நம்ம பாட போகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னாங்க, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். இங்கிலீஷில் என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். நன்றியோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோன்றவங்க ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்தை முடிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். நம்ம பாடினது போல இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த ரட்சகர் இந்த மீதி இருக்கிற 3 மாதங்கள் மாத்திரம் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் அவர் என்னை காத்து நடத்துவார். இணைந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றியோடு அவரை பாட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி
செலுத்துவோமா? ஹalleluya. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். ஒரு பழைய பாடல், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்தை குறித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த எத்தனை பேர் அதை தியானித்தீங்கன்னு தெரியல, மத்தேயு 15 மார்க் 9 ஒரு அப்பா மகனுக்குள்ள இருந்த ஒரு கான்வர்சேஷன். அதை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஆண்டவர் அந்த தகப்பன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமானா என் மகனுக்கு மனம் இறங்கி செய்யுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். ஆமென். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இணைந்து பாடி ஆண்டவரோட நாமத்தை உயர்த்துவோம்.
ஆமென். அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு பாடல் வரிய பாடணும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யார் யாரை பார்த்தது? செங்கடல் யாரை பார்த்தது? என்ன பார்த்ததா? தேவனை பார்த்தது. ஆமென். யாத்ராகமத்தில் அவங்க சொல்லும்போது உங்களுடைய வலக்கரத்தை பார்த்தோம், உங்களுடைய நாசியின் சுவாசம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சங்கீதம் 77 சங்கீதம் 114 இந்த வசனங்களில் சொல்லுகிறது செங்கடல் ஆண்டவரை பார்த்ததான். ஆமென். அது இங்கிலீஷில் போடுறீங்களா? Psalm 77:16. The Red Sea, the waters saw you. ஆண்டவரை பார்த்ததான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அத்தனை லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க வனாந்திரத்தில், அந்த செங்கடலை கடக்க முடியாது. அவங்க கண்களில் யாருமே ஆண்டவரை பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த செங்கடல் ஆண்டவரை பார்த்து ட்ரெம்பிள், அது பின்னிட்டு திரும்பி போயிருச்சான். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பெரிய செங்கடல் போல யோர்தான் போன்ற காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்குறீங்க, அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்குறீங்க. ஆனால் அந்த பிரச்சனை ஆண்டவரை பார்த்து விலகி ஓடுது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காத நேரங்களில், நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். செங்கடலையும் பிளக்கிற தேவன், யோர்தானையும் கடக்க செய்கிறவர். அந்த வரிகளை திரும்பி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த விசுவாசத்தோட பாடுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். போன வாரம் பாடணும் கற்றுக்கொண்ட ஒரு புதிய பாடல், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீர்,
இனிமேலும் உதவிடும் யெகோவா ஈரே. ஆமென். இதில் 2 நாமங்கள், ஆண்டவருடைய நாமங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று எபினேசர், இன்னொன்று யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஈரேன்னு ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் பிள்ளைய பலி செலுத்தும் போது அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். ஆமென். அன்னைக்கு அவருடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியா செலுத்தினாரு. ஆனால் கல்வாரி மாமலையில் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அவரையே பலியாய் செலுத்தி வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த குமாரனையே கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு யெகோவா ஈரேவை நம்ம ஆராதிக்கிறோம். இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Jesus.